சட்டி வச்சாச்சு. கொஞ்சம் சட்டி நல்லா சூடு ஏறட்டும். அதுக்கடுத்து நம்ம ஆயிலில் வந்து ஊற்றிக்கலாம். ஒரு கைப்பிடி அவ்வளோ 2 முழு பூண்டை உரிச்சு எடுத்துருக்கேன். இதை நம்ம நல்லா இடித்து வச்சுக்கலாம். இடிக்கையில் போட்டு இடித்து எடுத்துக்கலாம். ஸோ பானை வந்து காஞ்சிடுச்சு. நம்ம இப்போ எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். ஸோ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிச்சு. நம்ம ஒரு புடி போல் நம்ம கடுகு சேர்த்துடலாம். அடுத்து ஆனியன் சேர்த்துடலாம். பூண்டு வந்து இடிச்சிக்கலாம். பண்ணலாம் இப்போ வந்து இடிச்சு வச்ச பூண்டை நம்ம ஆட் பண்ணிடலாம். எவ்வளோத்துக்கு எவ்வளோ பூண்டு போடுறீங்களோ அவ்வளவு சூப்பரான டேஸ்டில் இருக்கும் இந்த கருவாட்டு குழம்பு. சீக்கிரி கருவேப்பிலை சேர்த்துடலாம். ஸோ நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது ஃப்ரை ஆகிறதுக்குள்ளே நம்ம 4-5 தக்காளி எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு 6 தக்காளி எடுத்துருக்கேன். வாஷ் பண்ணி நம்ம கட் பண்ணிடலாம். நான் இந்த மாதிரி கட்டரில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ கொஞ்சம் நல்லாவே பொடிசாக கட் ஆகிடும். அது வரைக்கும் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். ஏன்னா அப்படியே கட் பண்ணி போட்டோன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து தக்காளி வதங்காது. அதனால் நம்ம இந்த மாதிரி சாப்பரில் போட்டோன்னா ஒரே 2 செகண்டில் வந்து நல்லா ஃபைன் சாப் ஆகிடும். நம்ம சீக்கிரமும் வதக்கி எடுத்துடலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்து சாப் ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். இதையும் நல்லா எண்ணெயிலேயே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். மாதிரி பானையில் வந்து செஞ்சோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். மண்பானையில் வந்து கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு, மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, அந்த மாதிரி எல்லாமே நம்ம இதில் செஞ்சோன்னா அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். இன்னமும் அடுப்பில் செஞ்சோன்னா அவ்வளோ செம டேஸ்ட்டு. 2-3 நாள் கூட வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் அடுப்பில் செய்யும் போது. இன்னும் கொஞ்சம் தக்காளி இருக்கிறது அதையும் நான் சாப் பண்ணி எடுத்துடுறேன்.
இப்போ ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இதை நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. Evolution of transport and communication. அதுக்கும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். இது எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்க, இதுதான் சீக்டி. நான் சொன்ன அந்த குட்டி மீன், குட்டி இறால் சொல்வோமா, இது எனக்கு கரெக்டாக தமிழில் என்னன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதை தான் நம்ம இப்போது செய்ய போகிறோம். இது வந்து எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியிலேருந்து நம்மளுக்கு வந்தது. ஒரு கருவாட்டு குரூப்பே இருக்குது. அந்த குரூப்பில் வந்து தினமும் என்னென்ன ரேட்டு எது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு சென்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்மளுக்கு எது பிடிக்குதோ அதை வந்து நம்ம ஆர்டர் பண்ணிட்டோன்னா ஒரு வாரத்துக்குள்ளே நம்மளுக்கு வந்து ரீச் ஆகிடும். ஒரு வாரம் அதிகம் தான், ஒரு 2-3 நாள்லேயே நம்மளுக்கு வந்து ரீச் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வேணும்னா அவங்களோட நம்பரை கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்களுமே ஆர்டர் பண்ணிக்கலாம். பார்க்கும் போதே வாய் ஊறுது இல்லைங்களா? அவ்வளோ சூப்பரான ஒரு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஸோ பக்கத்துலேயே வந்து குக்கரில் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதுக்கு என்னென்ன வந்து ஸ்பைசி ஐட்டம்ஸ் போடணுமோ அது எல்லாமே போட்டுடலாம். கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிட்றவங்கன்னா 1 ஸ்பூன் ஃபுல்லாகவே வெறும் மிளகாத்தூளில் ஆட் பண்ணிடுங்க. அந்த கவுச்சு ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வீட்லேயே அரைச்சி வச்சா சாம்பார் பவுடர், அதை ஒரு 2 ஸ்பூன் நம்ம சேர்த்துடலாம். இதோட கல்லுப்பு கையில் அள்ளி போடுங்க, கையில். ஸோ இதெல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா வதக்கலாம். இந்த மாதிரி நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். தண்ணியே ஊற்றாதீங்க, நல்லா அப்படியே எண்ணெயிலே வந்து ஃப்ரை ஆகட்டும். இப்போ அடுத்த ஸ்டெப்பு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பக்கத்தில் ஒரு சின்ன கடாய் வச்சிடலாம். சின்ன கடாயில் வந்து அந்த சீகிரியை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்துடலாம். நான் இதை ஆக்சுவலி ஆல்ரெடி வந்து நான் வாஷ் பண்ணி கொஞ்சம் ட்ரை பண்ணி வச்சுருக்கேன்.
இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணி இதில் போட்டோன்னா நல்லா கொஞ்சம் முறுமுறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். அப்படியே போட்டோன்னா ஒரு மாதிரி நசுன்னு சாப்பிடவே முடியாது. ஸோ கொஞ்சம் எண்ணெய் சூடான உடனே நம்ம ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா அப்படியே தொக்கு மாதிரியே சாப்பிடலாம். இதுக்கு தண்ணியே ஊற்ற தேவையில்லை. இதை அப்படியே ரைஸில் போட்டு நம்ம சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ அங்கே எண்ணெய் காஞ்சிச்சு, லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுடலாம். கிரிப்பரை தேடி போனேன், கிரிப்பரை காணல. இதுலேயும் நம்ம நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிடலாம். நம்ம கிரிப்பர் பார்த்தீங்கன்னா எனக்கு துணி வந்து பழக்கம் கிடையாது. துணியில் பிடிச்சேன்னா உடனே கையெல்லாம் சூடு வச்சுக்குவேன். எனக்கு எப்பவும் கிரிப்பரில் செஞ்ச பழக்கம். கொடுத்தோம். ஸோ இந்த கிரிப்பர் இருந்தால் மட்டும்தான் எனக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை எடுத்து நம்ம இதில் போட்டோம். இந்த மாதிரி போட்டு நல்லா நம்ம இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நான் தண்ணியே ஊற்றலை. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. நல்லா தொக்கு மாதிரி சூப்பராக இருக்கும். வேணும்னா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ தனிஷ்காக்கு தண்ணி ஊற்றினா தான் நல்லா இருக்குமா, அதனால் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுறேன், நிறைய இல்லை. நல்லா கிரேவி மாதிரி கிடைக்கணும்னா கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க. இல்லை தொக்கு மாதிரியே போதும் அப்படின்னா சும்மா ஒரே ஒரு குட்டி டம்ளரில் ஊற்றுற மாதிரி இருந்தாலே போதும். இதே கிட்டத்தட்ட ஊறுகாய் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா மாதிரி இருக்கும். ஸோ நெத்திலி மீனா, இது நெத்திலியா, நெத்திலி கருவாடா, இல்லை எனக்கு பேர் கரெக்டாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நம்மளோட கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துடலாம். வாவ், செமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. காரம் பயங்கரமாக இருக்குது. ஏன்னா வெறும் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக போட்டேன் இல்லைங்களா, செம காரம் தூக்குது. ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் அந்த எண்ணெய் எல்லாம் நல்லா இது ஆகும். ஸோ யாருக்கெல்லாம் வாய் ஊறுது, இந்த மாதிரி மெத்தட் ஆல்ரெடி நீங்கள் செஞ்சுருக்கீங்களா, இல்லை உங்கள் வீட்டில் உங்கள் மாமியாரோ அம்மாவோ சிஸ்டர்ஸோ யாரோ ஒருத்தர் செஞ்சு கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அந்த செய்யும் போது நீங்கள் இங்கே இந்த வீடியோ பார்க்கும்போது அந்த டேஸ்ட்டுக்கு ஃபீல் ஆகுதா, உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக யாருக்கானா புளிப்பாக கொஞ்சம் வேணும், புளிப்பு ஊற்றணும் அப்படின்னு தோணுச்சுன்னா புளிப்பு ஊற்றிக்கோங்க. புளி கரைச்சிட்டு, சப்போஸ் அது எதுவும் வேண்டாம்னா இந்த மாதிரி வத்த குழம்பு கிடைக்கும் நம்ம கடல்லையே. ஸோ அந்த வத்த குழம்பு கொஞ்சோண்டு ஆட் பண்ணுங்கள். அந்த புளிப்பு டேஸ்ட்டு நம்மளுக்கு கிடைச்சிடும். ஸோ இதே போதும். இது போட்டு இறக்குனீங்கனால அதே சேம். ஏன்னா தக்காளி நான் வந்து நிறைய போட்டிருக்கேன், 6 தக்காளி போட்டிருக்கேன் இல்லைங்களா. ஸோ புளிப்பே நம்மளுக்கு தேவையில்லை, அந்த தக்காளி புளிப்பே இதுக்கு போதும். அப்படியே இந்த தக்காளி ஊறுகாய் செஞ்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு லெவல். பட் இதில் நம்ம கருவாட்டு குட்டி குட்டியாக வாய்க்கு முழுசாக கருவாடு ஆப்பிடாது. பட் அந்த ஃப்ளேவர் மட்டும் இந்த கிரேவியில் இருக்கும். கருவாடோட ஃப்ளேவர் வந்து பயங்கரமாக இருக்கும். இது அப்படியே சாப்பாட்டில் போட்டு நம்ம பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா அப்படி கொண்டா அப்படின்னு இருக்கும். ட்ரை பண்ணலாமா? வெயிட் பண்ணுங்கள். நல்ல சுட சுட சாதம் ரெடியாக இருக்குது.
நம்ம வந்து அந்த வாழை இலையில் சாப்பிட்ட ஒரு ஃபீல் வரணும். நம்ம சரௌண்டிங்ஸ்லையோ இல்லை பக்கத்தில் எங்கேயுமே வாழை இலை இல்லை அப்படின்னும் போது எதுவுமே ஆப்ஷன் கிடையாது. இந்த மாதிரி நம்மளுக்கு வாழை இலை மாதிரியே ஒரு பிளேட் கிடைக்கும் கடையில். ஸோ அந்த மாதிரி பிளேட்டை வாங்கிட்டு வந்து அதில் போட்டு சாப்பிடும்போது ஓரளவுக்கு வாழை இலையில் சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்கும், அவ்வளோதான். ஸோ இதில் வந்து நம்ம தொக்கை ஆட் பண்ணலாம். இதில் கருவாடு தெரியாது தான், ஆனால் கருவாட்டோட ஃப்ளேவர் தெரியும். இந்த ட்ரை பண்ணு. ஸோ தனிஷ்கா தான் ஃபஸ்ட்டு ட்ரையல். ஒரு கருவாடு கூட தெரியல. கண்ணுக்கு கருவாடு தெரியாது. எப்படி இருக்கு? கருவாடு ஃப்ளேவர் வருதா இல்லையா? கருவாடு வாய்க்கு கிடைக்காது, ஆனால் உனக்கு வந்து ஃப்ளேவர் நல்லா கும்முன்னு இருக்கும். வேற என்ன குழம்பு? காரக்குழம்பா? ஸ்மெல் எப்படி இருக்கு உனக்கு? காரக்குழம்பு மாதிரி இருக்கா? இந்த அம்மாவுக்கு வந்து கருவாடு இல்லையா, அதுதான் பெரிய குறையா. இது வந்து ரொம்ப குட்டி குட்டி கருவாடு அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே கருவாடு வந்து வாய்க்கு வந்து கிடைக்காது. பட் அந்த ஃப்ளேவர், அந்த வாசனை எல்லாமே நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். அந்த கருவாட்டோட வாசனை செம்மையாக இருக்கும். இந்த வறுத்தது குட்டியாவது வச்சுருக்கலாம்ல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடை. உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எந்த மாதிரி சமையல் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா, கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த வீடியோவை வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில். பாய்.